ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே வந்து நம்ம தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 kg சிக்கன், அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ வந்து நம்ம கிளறி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தூள் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்து வதக்கிறதுக்காக. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, இதுக்கு தேவையான 2 தக்காளி சேர்த்து வச்சுருக்கோம். அந்த தக்காளி நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 1/2 kg சிக்கனுக்கு ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் சிக்கன் மசாலா எடுத்துருக்கோம். இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வந்து இப்போ அடுத்து நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். கழுவி வச்சிருந்த 1/2 kg சிக்கனை இது கூட சேர்க்க போகிறோம். இந்த சிக்கனை வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் மசாலா வந்து எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட தேவையான அளவு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு நம்ம செக் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதி வந்திருக்கு. நம்ம தேங்காய் பால் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் வீட்டில் சண்டே செக் பண்ணி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.